குடும்ப வருமானால நான் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தேன். இங்க வேலைக்கு வந்த நாள் இது ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியா சாப்பாடு போட மாட்டேறாங்க, சம்பளம் கேட்டு அடிக்கிறாங்க. ஊருக்கு போறேன்னு சொன்னா ஊருக்குள்ள அனுப்ப முடியாது. என்னையா அனுப்புன ஏஜென்ட் தஞ்சாவூர் துலுக்கமுடியை சேர்ந்தவர், அவர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது, இல்லை ஒன்றும் கேட்காது, எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டுக்க மாட்டேங்கிறார். என் குடும்பத்துக்கு என்னை விட்ட யாரும் இல்லை. தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் என்னை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு மீட்டெடுக்கணும். எடுத்து கேட்டுக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. மலேசியாவில் சித்திரவதை செய்யும் நபர்களிடம் சிக்கிக் கொண்டதாக தமிழனின் உருக்கமான பதிவு. மீண்டும் இந்தியா வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. இங்க சோறு தண்ணி இல்லாம அடிக்கிறாங்களாம், உதைக்கிறாங்களாம். அதனால எங்க வீட்டுக்காரவங்க இங்க வீட்டுக்கு வந்தாகணும். வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி. எனக்கு 3 பிள்ளை இருக்கு. 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே தச்சங்குறிச்சி பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் மாலதி தம்பதியினர். இவர்கள் ஆடு மாடுகள் மேய்த்தும் அன்றாட கூலி வேலை செய்தும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்க மாட்டு கொட்டகையில் தனது 3 குழந்தைகளுடன் வசித்து வந்தனர். இந்த நிலையில் குடும்ப வறுமையின் காரணமாக கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு மலேசியாவிற்கு தனது கணவரை ஏஜென்ட்டுகள் மூலமாக வேலைக்கு அனுப்பினாராம். மலேசியாவிற்கு சதீஷ் சென்ற நிலையில் அங்கும் அவர் கூலி வேலைதான் செய்து வந்தார் என்றும், கடந்த 6 மாதங்களாக சரிவர ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும், சரியான உணவும் வழங்கப்படுவது இல்லை என்றும், சொந்த ஊருக்கு அனுப்பிவிடுங்கள் என கோரிக்கை விடுத்தால் அதனையும் ஏற்க மறுக்கிறார்கள் என்றும், இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் கண்ணீர் மல்க சதீஷ்குமாரும் அவரது குடும்பத்தினரும் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கோட்டை மாவட்டம் சௌரியாப்டி கிராமம். சௌரியாப்டிலேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி வீட்டுக்காரங்க எங்களுக்கு வீட்டுக்கு வேணும். வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு நிம்மதி. எனக்கு 3 பிள்ளை இருக்கு. 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு முக்கியம் வேணும். வீட்டுக்கு வந்தாகணும். எனக்கு அதான் வேறு எந்த இதுவும் இல்லை. அவங்க என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க? என்ன மாதிரி கஷ்டம்? இங்கே சோறு தண்ணி இல்லாமல் அடிக்கிறாங்களாம், உதைக்கிறாங்களாம். அதனால எங்கள் வீட்டுக்காரவங்க இங்கே வீட்டுக்கு வந்தாகணும். எனக்கு வேறு எதுவும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு அப்பான்னு இருந்தால் போதும். சம்பந்தமாக புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் மனு கொடுத்துட்டே பிள்ளைகளோட வந்தேன். வந்தேன்னா ஒன்றும் என்ன ஏதுங்கிறது தெரியலை. என் பேர் மாலதி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை தாலுகா தச்சங்குறிச்சி போஸ்ட் சௌரியாப்டிலேருந்து பேசுகிறாங்க. என் தம்பியை மலேசியாவுக்கு அனுப்பணும், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல். அங்கே ரொம்ப துன்புறுத்தல் பண்ணுறாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கான். சம்பளம் கேட்டாக்க அடிக்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. எப்படியாச்சும் என் தம்பியை மீட்டு கொடுக்குமாறு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.